எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா? அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க ஒரு நாள் கேரளாவில் போய் இந்த பகுதியெல்லாம் போய் எங்க போறீங்களோ சுவிசேஷம் அறிவிங்க. நான் ஒரு நாள் இப்போ ஆண்டவருடைய நாம மகிமைப்படி தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணமா சில எல்லா இடத்துலையும் எப்படி போற இடம்லாம் ஊழியம் அப்படி கிருபை கொடுத்துருக்கிறார். மண்ணை வெட்டுறதுக்கு ஒரு 30 பேர், அத்தனை பேர் மண் வெட்டிட்டு நல்ல ஜாலியா ஒரு 10லிருந்து 10:30 வரை இருந்தாங்க. 10:30 வரை நாங்கள் ஜாலியாக தூங்குவோம்னு சொன்னேன். இருங்க, சுவிசேஷம் சொன்ன உடனே இதெல்லாம் சொன்ன உடனே இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல, கிறிஸ்தவ ஜனங்களுக்கே தெரியல. நாங்கள் எங்களுக்கு ஒன்று தெரியும், அந்த இது இல்லை, அதுக்கு பேர் என்ன, ஜபமாலையில் இத்தனை மந்திரம் சொல்கிறதுக்கு தான், இத்தனை ஜபமாலை மந்திரம் சொல்கிறதா எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்காமல் கேள்விப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ வானத்தின் சத்துவங்கள் அசைக்க போகிறாரு. இப்போ ஒரு சிறிய விண்கோள்ல பெரிய விண்கோள் வந்து மோத போகுதான். அந்த மோதுனா என்ன நடக்கும்?